வல்வெட்டித்துறையில் குட்டிமணி, தங்கதுரை ஆகியவர்களுக்கான சிலை அமைப்பது தொடர்பாக நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவு இன்று இல்லாமல் ஆக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் இது தொடர்பான வழக்கு தொடர்பாக போலீசாரால் ஏற்கனவே நீதிபதியால் வழங்கப்பட்ட 14 நாட்கள் கால அவகாசத்துள் உரிய ஆதாரங்கள், அது தொடர்பாக எதிர்மனுதாரர்களுக்கான சாட்சி ஆதாரங்களை போலீசார் உரிய வகையில் போதுமான வகையில் முன்வைக்கப்படாத இந்த நிலையில் 14 நாட்கள் கடந்த பின்னர் இடைக்கால தடை உத்தரவு 14 நாட்கள் கடந்தால் தானாகவே அது இல்லாமல் ஆக்கப்படுகின்ற 106 சட்டப்பிரிவின் கீழ் இன்றைய தினம் போலீசார் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்காத நிலையில் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தினால் அந்த வழங்கப்பட்ட சிலைக்கான தடை உத்தரவு இல்லாமல் ஆக்கப்பட்டுள்ளதாக தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தொடர்பான விளக்கத்தை வழங்கியுள்ளார். இந்த வகையில் டெலோ கட்சியினுடைய முன்னாள் தலைவர்கள், செயலாளர்களாக இருந்த குட்டிமணி, தங்கதுரை ஆகியவர்களுக்கு வல்வெட்டித்துறையில் ஒரு சிலை அமைப்பதுடன் வெலிக்கடை சிறை படுகொலையை நினைவு கூறும் வகையிலும் படுகொலையில் உயிரிழந்தவர்களுக்காக ஒரு நினைவு தூபி அமைக்கும் செயற்பாடும் இடம்பெற்றது. இந்த இரண்டுக்கும் போலீசாரால் வல்வெட்டித்துறை போலீசாரால் தடை உத்தரவு கூறப்பட்டு இந்த கட்டுமானம் நிறுத்தப்பட வேண்டுமென நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட விடயம் தொடர்பாக வழக்குகள் இடம்பெற்று இன்றைய தினம் அந்த இடைக்கால தடை இல்லாமல் ஆக்கப்பட்டு அந்த சிலை வைப்பதற்கான இடைக்கால தடை தற்போது நீக்கப்பட்டுள்ளது. விசாரணைகள் எதிர்வரும் அடுத்த வருடத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினம் வல்வெட்டித்துறை போலீசாரினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு, குட்டிமணி தங்கத்துறை சிலை அமைப்பது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்றைய தினம் பருத்தித்துறை நீதிவான் நீதிமன்றத்திலே எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஏற்கனவே குட்டிமணி தங்கத்துறை அவர்களுக்கு சிலை அமைக்கின்ற விடயத்தை தடை செய்து ஏற்கனவே பருத்தித்துறை நீதிவான் நீதிமன்றத்தினாலே ஒரு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த தடை உத்தரவு 14 நாட்களுக்கு மேல் நீடிக்கப்பட முடியாது என்ற விடயத்தை நாங்கள் நேற்றைய தினம் மங்களே சுட்டிக்காட்டியிருந்தோம். நேற்றைய தினம் அரச சட்டவாதி அவர்கள் 14 நாள் இன்றுடன் தான் முடிவடைகிறது என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார். அதன் அடிப்படையிலே கௌரவ மன்றினால் நேற்றைய தினம் வழக்கை இன்று வரை ஒத்திவைத்திருந்ததுடன் இன்று வரை அந்த தடை கட்டளை செயற்பாடுகள் அமுலில் இருந்தது. இன்றைய தினம் மீண்டும் நீதிமன்றத்திலே இந்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் போலீசாரினால் பல விண்ணப்பங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. தடை உத்தரவை நீடிக்குமாறு விண்ணப்பம் செய்யப்படாவிட்டாலும் சதீஷனுடைய வங்கி விவரங்களை தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், வங்கிகளிடமிருந்து அவருடைய பணப்பரிமாற்றங்களை தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு விண்ணப்பத்தை செய்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே நாங்கள் மீண்டும் நேற்று எங்களால் செய்யப்பட்ட சமர்ப்பணங்களை நாங்கள் வலியுறுத்தி அதன் அடிப்படையில் பொருத்தமான கட்டளை ஒன்றை வழங்குமாறு கௌரவ மன்றம் தெரிவித்ததை அடுத்து இன்றுடன் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருந்த 14 நாட்கள் தடை உத்தரவு வலுவிழந்து விட்டது என்பதை கௌரவ மன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. அதன் அடிப்படையில் குட்டிமணி, தங்கத்துரை ஆகியோருக்கு சிலை அமைப்பது மற்றும் வெலிக்கடையிலே படுகொலை செய்யப்பட்ட 53 பேர்களுடைய பெயர்களை பொறித்து ஒரு நினைவு தூவியை அல்லது நினைவாலயத்தை அமைப்பதற்கான செயற்பாடுகள் தொடர்பில் விதிக்கப்பட்டிருந்த தடை உத்தரவு தற்சமயம் இல்லாமல் போயிருக்கிறது. ஆகவே இந்த வழக்கை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் வரை, அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் வரை இந்த வழக்கானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்பொழுது தடை உத்தரவு எதுவும் இல்லை. கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தரின் கொலை விவகாரம் உட்பட 5க்கு மேற்பட்ட மனித கொலை சம்பவங்களுடன் தொடர்புடையதாக பிள்ளையான் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் அவர் தற்போது நேற்றைய தினம் இடம்பெற்ற வழக்கின் போது நீதிமன்றத்தில் அவர் சூம் தொழில்நுட்பம் ஊடாக ஆஜராகி நீதிபதியிடம் சில உருக்கமான கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். அந்த வகையில் அந்த விடயங்கள் தொடர்பாக பார்க்கின்ற போது பிள்ளையான் நீதிபதியிடம் சில விடயங்களை குறிப்பிட்டார். தான் தற்போது வேலிக்கடை, அதாவது கடற்படையினுடைய முகாமில் தங்க வைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக தனக்கு வழங்கப்படும் உணவுகள் அனைத்தும் இராணுவத்தினரால் பரிசோதனை செய்யப்பட்டு அதன் பின்னரே தன்னிடம் கையளிக்கப்படுகிறது. இதன் காரணமாக பரிசோதனை செய்யப்பட்ட உணவுகள் சாப்பிட முடியாமல் அல்லது பயன்படுத்த முடியாத நிலைக்கு செல்கிறது. இதனால் என்னால் சரியாக உணவை உட்கொள்ள முடியாத நிலை காணப்படுகிறது. எனவே அதுக்குரிய மாற்று நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும், அத்துடன் தனது தாயாருக்கு 73 வயதாகிறது,
அவர் தற்போது சுகவீனமடைந்து காணப்படுகிறார். எனவே அவருடைய இறுதி நேரத்தில் நான் அவருடன் ஒரு 3 நிமிடம் அல்லது 2 நிமிடங்களாவது தினசரி தொலைபேசியில் கதைப்பதற்கு இந்த நீதிமன்றம் எனக்கு அனுமதி வழங்க வேண்டும் என சில உருக்கமான கோரிக்கைகளை முன்வைத்தார். எனினும் நீதிபதி இது தொடர்பாக பரிசீலிக்கையில் வழக்கமாக இனிய கைதிகளுக்கு வழங்கப்படுகின்ற சலுகைகள் அல்லது இந்த பயங்கரவாத தடுப்பு பிரிவில் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள ஏனையவர்களுக்கு எவ்வாறான நடைமுறைகள் பின்பற்றப்படுகிறதோ அவ்வாறான நடைமுறைகளினூடாக மட்டும் பின்பற்றுவதற்கு பரிசீலிக்க முடியும் என நீதிபதி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தற்போது பிள்ளையானின் நிலை மிகவும் மோசமாக இருப்பதாக பிள்ளையான் சார்பில் தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக தன்னை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்து வைத்திருப்பது என்பது தன்னுடைய அடிப்படை உரிமையை மீறுகின்ற செயற்பாடாக அவர் உயர்நீதிமன்றத்தில் அதனை செயற்பாடு என அறிவிக்கும் விதத்திலாக தற்பொழுது இடையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அது தொடர்பான விசாரணைகளும் தொடர்ச்சியாக ஒத்திவைக்கப்பட்டு வருகின்ற நிலையில் அவர் தொடர்ச்சியாக பயங்கரவாத தடுப்பு பிரிவின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரம் தொடர்பாக அவரிடம் சில வாக்குமூலங்கள் பெறப்பட்டதாக அரசு தரப்பு குறிப்பிட்ட போதிலும் அவரும் எதிர்த்தரப்பு சிலரும் தன்னை முன்னாள் துணைவேந்தனுடைய கொலைக்காகவே கைது செய்தார்களே தவிர உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரத்தில் கைது செய்யவில்லை என தொடர்ச்சியாக குறிப்பிட்டு வருகின்றனர். ஒட்டுக்குழுக்களாக இயங்கி பல்வேறு கொலை சம்பவங்களுடனும் கடத்தல் கப்பங்கூறுதல் சம்பவங்களுடனும் பிள்ளையான் தொடர்புடையதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்ற நிலையில் தற்போது விசாரணைகளில் 5 மனித படுகொலைகளில் நேரடியாக சம்பந்தப்பட்டுள்ளமை வெளிவந்துள்ளது. எனவே அவருடைய தொடர்ச்சியான விசாரணைகளில் தற்போது அவர் இப்பொழுது விடுத்துள்ள இந்த உருக்கமான கோரிக்கை எந்தளவு தூரம் எடுபட்டுள்ளது என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் அதாவது பலாலி விமான நிலைய விஸ்தரிப்புக்காக மக்களினுடைய காணி சுவீகரிப்பு தொடர்பாக தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தில் ஒரு கூட்டம் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபனினுடைய தலைமையில் இடம்பெறுகிறது. அந்த கூட்டத்தில் அந்த காணி உரிமையாளர்கள் அதாவது அந்த பலாலி விமான நிலைய விஸ்தரிப்புக்காக சுவீகரிக்கப்படுகின்ற காணிகள் தொடர்பாக அவர்களுடைய உரிமையாளர்கள் அழைக்கப்பட்டு அவர்களுடைய காணிகளுக்கு நஷ்டஈடு வழங்குவது தொடர்பாகவும் வழங்கப்பட்ட காணிகளுக்கு நஷ்டஈடு வழங்குவது தொடர்பாகவும் சுவீகரிக்கப்படவுள்ள காணிகள் தொடர்பாகவும் அந்த அளவீடு தொடர்பாகவும் பேசுவதற்காக அழைத்தனர். இதன்போது அவர்களிடம் கையொப்பத்துக்காக ஒரு படிவம் வழங்கப்பட்டது. அந்த படிவத்தில் காணிகள் சுவீகரிப்பதற்கான நஷ்ட ஈடு வழங்கப்படும் நஷ்ட ஈடை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாசகங்கள் குறிப்பிடப்பட்டிருந்த போதிலும் ஏக்கருக்கான அளவுகள் இழப்பீட்டுத் தொகையினுடைய அளவுகள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. அவர்கள் ஒரே அளவில் அனைத்து காணிகளும் அவர்களுக்கு தேவையான ஏக்கர் காணிகளை ஒரே அளவாக அளப்பதன் காரணமாக அங்கு காணிகளில் பல ஏக்கர்கள் உள்ளவர்கள் அல்லது சில குறைந்தளவான காணிப்பரப்பை கொண்டவர்கள் அனைவருக்கும் ஒரே அளவான இழப்பீடுகள் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த நிலையில் இழப்பீடு தொகையும் சரியான வகையில் தெரிவிக்காததன் காரணமாகவும் மக்களுடைய அவநம்பிக்கை அவர்களுடைய இந்த சொல்லாடலில் அதாவது அந்த விண்ணப்ப படிவத்தில் ஏமாற்று வேலைகளே முழுமையாக இருந்ததாக அங்குள்ளவர்கள் சுட்டிக்காட்டி தமது கடும் எதிர்ப்பை வெளியிட்டனர். இதனால் கலந்துரையாடல்களை சுமூகமாக நடத்துவதற்கு போலீசாரை பாதுகாப்புக்கு அழைத்து போலீசார் அந்த கலந்துரையாடல் மண்டபத்துக்குள் புகுந்து அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டனர். இந்த நிலையில் காணி உரிமையாளர்கள் தம்மால் கையொப்பமிட முடியாது என அந்த கலந்துரையாடலில் இருந்து வெளியேறிய நிலைமை காணப்பட்டது. இதனால் கலந்துரையாடலில் பதற்ற நிலைமை ஏற்பட்டது.